வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்குச்சீட்டு முறை, அதற்கும் நமது அரங்கத்திற்கு அதை பற்றி பேசுறதுக்காக தமிழ் தேசியவாதியும் மூத்த அரசியல் வல்லுநருமான திரு ராஜ்கவின் சார் அவர் வந்திருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா வாக்குச்சீட்டு முறை, அதற்கும் அதனோட நம்மளோட இந்தியன் தேர்தல் ஓட்டிங் மிஷினுக்கும் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கும் இடையே உள்ள அந்த வேறுபாடுகளை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய அரசாங்கத்தில், அதாவது இந்தியன் மக்கள் எதிர்கட்சிகள் நீண்ட காலமாக வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்தணும், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா அதே எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போது அந்த விஷயத்த கேட்கும்போது அதை நிராகரிச்சுறாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன? உண்மையிலே வாக்குச்சீட்டு முறைக்கும் இவிஎம்முக்கும் இடையே ஏதோனும் வேறுபாடுகள் இருக்கிறதா, எதுவும் முறைகேடு நடக்கிறதான்ற பத்தி நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. நிச்சயமாக. அதாவது வாக்குச்சீட்டு முறைக்கும் இயந்திர வாக்குப்பதிவுக்கும் உள்ள வித்தியாசம் உள்ளங்கை நெல்லிக்கவே அதை உணர முடியும். மெஷின் என்பது நாம என்ன சொல்றோமோ அதை செய்யக்கூடியது. நம்ம என்ன இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ஏஐ டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு. அப்படிங்கும்போது நேருக்கு நேர ஒரு இதை முழுசா நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரக்கூடிய தொழில்நுட்பம் விட்டன. அப்படி இருக்கும்போது வாக்குச்சீட்டு முறையில் உள்ள ஒரு வெளிப்படைத்தன்மை, உண்மை நிச்சயமாக மெஷின்ல இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெஷின் நம்ம சொல்றதை செய்ய போகுது. மெஷின் இப்போ எத்தனையோ மெஷின்கள் வாக்களிக்கும் இடத்துலயே அது மக்கர் பண்ணியிருக்கு, பிரச்சனையா இருக்கு. பிறகு மெஷினை மாற்றி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் என்ன காரணம்? ஆனால் பேப்பர் பேலட்ல அப்படி கிடையாது. பேப்பர் பேலட் என்பது நம் கையால் நமக்கு பிடித்த வாக்காளர்களுக்கு வாக்களிக்கிறோம். சரி, அது எந்த தவறும் செய்துவிட முடியாது. அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள பெரிய நாடுகள், மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லப்படும் அமெரிக்காவே இன்று எல்லாவற்றிற்கும் நாம் அமெரிக்காவை நெருங்கி விட்டோம், அமெரிக்கா போன்று இந்தியா வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளும், பார்த்துட்டு கொள்ளும் இந்திய மிக பெரும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஏன் அதை வலியுறுத்த மாட்டேங்கிறார்கள்? காரணம் என்ன? அவர்கள் அமெரிக்காவில் இன்று பேப்பர் பேலட் தான் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். சரி, ஜப்பான். சரிங்க சார், இப்போ நீங்க சொல்வது போல முறைகேடுன்னு ஒரு வார்த்தையை வைக்கிறீங்கல்ல, ஸோ அதை சரி செய்யறதுக்காக சில நடைமுறைகள் உள்ள இருக்கு. அதாவது நீங்க எலெக்ஷனுக்கு முந்தி ஒரு 1 வீக்கு முன்னாடி கட்சிகளை வரவழைத்து ஒரு பூத்து கமிட்டி ஆட்களை வரைய வைத்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு நீங்க போடுற அந்த பட்டன், இப்போ ஒரு சின்னத்துக்கு ப்ரெஸ் பண்றீங்கன்னா அந்த சின்னம் தான் வருதான் ஒப்புகை சீட்ல வர்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வெரிஃபிகேஷன் நடக்குது. இது போக அடுத்த காரணங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பேப்பர் முறையை பயன்படுத்தினால் மிகப்பெரிய அளவுக்கு நீங்க ஒரு பொருட்செலவு செலவு பண்ற மாதிரி ஒரு கணக்கு சொல்றாங்க. இதே இது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்னா உங்களுக்கு கவுண்டிங் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் பாசிட்டிவ் விஷயங்களா இருக்கேன். அது இன்னமும் நீங்க சொல்வது போல முறைகேடு என்பது நிரூபிக்கப்படாத ஒன்னாதான் இருக்கிறது இல்லையா? இதை வைத்து எப்படி நீங்க முறைகேடு நடக்கும்ன்ற மெஷின் என்றால் நிச்சயமாக முறைகேடுகள் இருக்கும். நாம் என்ன கொடுக்குறோமோ, வாட் வி ஃபீட் இன்சைட் வில் கம் அவுட் சைட். அப்படி கரெக்டா நாட் யூஆர் ரைட். பட் அப்படி பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க்குக்கு போகும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஈவன் பேங்க் இல்லை, எல்லாமே மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மெஷின். மனிதனுடைய சுயநலத்திற்காகவும் தங்களுடைய வேலையை குறைப்பதற்காக பண்ணப்பட்ட மெஷின் தான் ஒழிய அதுல 100% உண்மைதான் இருக்கும் என்று எப்படி சொல்ல முடியும்? தற்போது உள்ள காலகட்டங்கள்ல இதே பாஜக அரசு இன்று இருக்கும். பாஜக தொடர்ந்து 3 முறை ஆண்டு விட்டது. பாஜக அரசு 2009 தேர்தல் என்ன கூறினார்கள்? மெஷின்ல நிச்சயம் தவறு நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அன்றிருந்த காங்கிரஸ், இன்று எதிர்கட்சியாக இருந்து குவிக்கொண்டிருக்கும் காங்கிரஸ் கட்சி அதை அன்று அப்படியாக நடக்காது, இது மிகப்பெரிய ஜனநாயக அதிக மக்கள் தொகை உள்ள நாடு, இங்கு பேப்பர் பேலட்லாம் பண்ண முடியாது, மெஷின்ல தான் பண்ண முடியும், மெஷின்லாம் தவறு நடக்காது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அன்று திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு முறை இந்த மாதிரி பேப்பர்ல தவறு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்பதை திரு அன்புமணி மூலம் பொதுமக்களிடம் செய்தே காண்பித்தார்கள். யாராவது சேலஞ்ச் பண்ண தயாரா என்று அவர் கேட்டார். எந்த அதிகாரியும் அதற்கு முன் பதில் சொல்ல வரவில்லை. காரணம் என்னவென்றால் நன்றாக தெரிகிறது முறைகேடுக்கு வாய்ப்பு. ஆனால் அதே ராமதாஸ் பிறகு கூட்டணிக்கு போனார், மறந்து விட்டார். அன்று காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தால் மறந்து விட்டார். பிறகு பாஜக கூட்டணிக்கு வந்தார், பாஜக அதையும் மறந்து விட்டார்.
தங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பாதிப்பு ஏற்படவில்லையோ, சாதகமாக இருக்கிறதோ அன்று எவரும் குரல் கொடுக்க மாட்டார்கள். தங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பாதிப்பு இருக்கிறதோ அன்று வந்து விடுவார்கள். அதாவது இன்னைக்கு எதுக்கு விவாதம் ஆயிடுச்சுன்னா, எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த ஓட்டிங் மிஷின்ல ஒரு ஒரு ஃபோர்ஜரி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ப்ரூஃப் பண்றாரு. அதாவது ஒரே குடும்பத்துல ஒரே வீட்டு நம்பர்ல 100 ஓட்டு இருக்கிறதா ஒரு லைவ் டெமோ காட்டி சில விஷயங்கள் செய்து முடித்து அதை தேர்தல் கமிஷன் விளக்கம் கேட்கிறாரு. விளக்கம் கேட்ட அடுத்த நாள் வந்து அந்த வெப்சைட் வந்து முடக்கமாயிருது. ஸோ இதை எதிர்த்து தான் போராட்டம் நடத்துறாங்க. இன்னைக்கு நடந்தே கைது செய்யப்படுறாரு. அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்க, நீங்க சொல்வது போல எதிர்கட்சியா இருக்கனால இவிஎம் தடை செஞ்சுட்டு பேப்பர் பேலட்டை கொண்டு வாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரியான முரண்பாடு போய்கொண்டே தான் இருக்கிறது இல்லையா? ஸோ ஆக்கப்பூர்வமான விஷயம் நீங்க சொல்வது போல மேலை நாடுகளில் உள்ள பேப்பர் பேலட் கொண்டு வரலாம். எந்த பெரிய ஜனநாயக நாடும், அதாவது இந்த டெக்னாலஜியில் வளர்ந்திருக்கும் மிகப்பெரிய நாடுகளான யுஎஸ், யூகே, ஜப்பான், எந்த நாடும் இந்த இவிஎம் என்று சொல்லப்படுகிற எலக்ட்ரானிக் வாக்களிக்கும் இயந்திரம், அந்த வாக்களிக்கும் முறையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தான் ஜப்பான் நமக்கு இவிஎம் மிஷின் தயாரித்து கொடுப்பதே ஜப்பான் நாடு. அந்த ஜப்பான் இதுவரை ஒரு முறை கூட தேர்தலில் பயன்படுத்தவில்லை. அவர்கள் சொல்கிற தவறு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, நீங்க சொல்வது போல நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஜப்பான் அங்கெல்லாம் மக்கள் தொகை கம்மி. இந்தியன் மக்கள் தொகை சைனாவுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து 126 கோடிக்கு மேல வந்துட்டோம். ஸோ இந்த மக்கள் தொகைக்கு அடிப்படையில பார்க்கும்போது இவிஎம் மிஷின் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் மாதிரி தான் புரியுது. ஏன்னா டைம் மிச்சமாகும், உங்களுக்கு மணி சேவிங்ஸ் ஆகும், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதை விட ஜப்பான்ல மக்கள் கருத்தை நான் ஏற்றுக்கொள்வதென்றால் ஒன்று செய்யலாம், பழைய மன்னராட்சி முறையை கொண்டு வந்து விடலாம். எதுக்கு வாக்களிக்கும் உரிமை கொடுக்க வேண்டும்? வாக்களிப்பதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றால் வாக்களிப்பவர்கள் தனது கடமையை செய்து அது அவர்கள் திருப்தி இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு தேர்தல் முறை இருக்கிறது என்றால் அதற்கு எதுக்கு ஜனநாயகம் பேசிக்கொண்டு தெரிய வேண்டும்? நேரடியாக மன்னராட்சியை கொண்டு வந்து விட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்கள் மன்னர் நல்லா தான் ஆட்சி செய்வார்கள். அதாவது நீங்க சொல்வது போல அவர்கள் மட்டும் தவறு செய்வார்கள், மற்றவர்கள் தவறு செய்ய விட மாட்டார்கள். இல்ல, அதாவது தவறு நடக்கிறது என்ற ஒரு யூகத்தில் தான் வந்து எதிர்கட்சிகள் புலம்புகிறதே தவிர தவறு இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. ஏன்னா சம்பந்தமான நீங்க சொல்வது போல தொழில்நுட்ப ரீதியாக அந்த பட்டனுக்கு அது போகுன்ற மாதிரி அதுவே நம்ம வந்து அந்த விஷயத்தை இன்னும் ஆராய்ந்து பார்த்தால் அதை வந்து நீங்க சொல்லும் மாதிரி ஹைகோர்ட்டோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டோ நேரடியாக அந்த கேஸ் எடுத்துக்கொண்டு அவங்க முன்னாடி பண்ணாலும் கூட அது எப்படி பாசிபிள்ன்றது தெரியல. அதாவது இது எப்படி நீங்க அதே மாதிரி நீங்க எப்படி அதை நடைமுறைப்படுத்துவீங்க இந்த விஷயத்த? ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும்போது மாத்தி பேசுற கட்சி ஆளுங்கட்சி அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி மாற்றி பேசும்போது அது எப்படி அதை அக்செப்ட் பண்ணுவது? ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட மெஷின்களில் வைத்து ஒரு வெற்றி வித்தியாசம் 1 ஓட்டாக இருக்கலாம், 100 ஓட்டாக இருக்கலாம், 1000 ஓட்டுகளாக இருக்கலாம், ஏன் 10,000 ஓட்டுகளாக இருக்கலாம். ஒரு ஓட்டை அதிகப்படுத்த முடியும். இவிஎம் மிஷினில் 100 ஓட்டை அதிகப்படுத்த முடியும். ஒரு தொகுதிக்கு குறிப்பாக 300 பூத் இருக்கிறது என்றால் 300 பூத்திலும் அந்த தவறுகள் செய்ய வேண்டியதில்லை. ஒரு 10 பூத்தில் உள்ள மிஷினை மட்டும் அவர்கள் சாதகமாக ஆக்கி கொண்டால் வெற்றி வித்தியாசம் 100, 200, 500, 1000 என்று இருக்கும் அல்லவா? அந்த வாக்குகள் இவர்கள் சாதகமாக வந்து இவர்கள் வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க சொல்வது போல அந்த ஓட்டிங் மிஷின் போலிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு தான் இருக்கிறது. அதை வந்து 24 hours சர்வைலன்ஸ், அந்த கேமரால எந்த ஒரு சிசிடிவில எந்த ஒரு இதுவும் நடக்கிறது கிடையாது. ஸோ இங்க கொண்டு போறது அங்கிட்டு வைக்கிறாங்க, மறுபடியும் கவுண்டிங் கொண்டு வராங்க. ஆனா ஒரே ஒரு கேள்விதான், டிஜிட்டலைஸ் ஆனதுக்கு அப்புறமும் கவுண்டிங்கை 1 மாசம் பண்ற அந்த விஷயம் தான் கேள்விக்குறியா இருக்கிறது. கவுண்டிங் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 2-3 days 1 weekக்குள்ள அவங்க வந்து அந்த கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. போர் கூலிங் முடிஞ்சு 1 weekக்குள்ள கவுண்டிங் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மக்கள் திருப்தி அடைவாங்க. ஆனா அந்த 1 monthன்ற விஷயத்துக்கான மத்திய அரசு சொல்ற காரணம் தான் ஏத்துக்க முடியல. ஓவரால் அனௌன்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஏதோ ஒரு பலதரப்பட்ட ஒரு காரணங்கள் சொல்றாங்க. ஸோ நீங்க சொல்ற மாதிரி இந்த இடைப்பட்ட கேப்புக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி முறைகேடு நடக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் ஏற்கனவே மதுரையில கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி சம்பவம் நடக்கலாமே தவிர போலிங் நீங்க ஓட்டு போடும்போது முறைகேடு நடக்கிறதா என்ற சந்தேகம் இன்றளவு அது நிரூபிக்கப்படாத. அதாவது ஒன்றை இங்கு உங்களுக்கு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். சாதாரண ஒரு சிறு கட்சி எடுத்துக்கொள்வோம். உதாரணத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாம் ராமநாதபுரத்தை சென்று
அவர்களை வெற்றி பெற வைக்க மெஷினை பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் அது தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சி அங்கு ஆளே இல்லை என்பது. ஆனால் பரவலாக இருக்கும் கட்சி இருக்கும் அல்லவா, குறிப்பாக ஆளும் கட்சி, உதாரணத்துக்கு அதிமுக, திமுக, இது 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 போன்ற கட்சிகளுக்கு செய்ய முடியும். யார் பதவியில் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது என்று தெரிந்தால் நிச்சயமாக அவர்கள் அந்த இவிஎம் மிஷினை தவறான முறையில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் 100% மேல் உள்ளது. எனவே இவிஎம் மிஷின் தவறு செய்யாது என்றால் முதலில் இவிஎம் பற்றி தெரியாதவர்கள் தான் அப்படி சொல்வார்கள். ஆனால் பல முறை இது செய்து காட்சி நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த என்ன சொல்வார்கள், அந்த ஐசி இருக்கிறது அல்லவா, சிப்பு என்பது என்ன நாம் கொடுக்கிறோமோ அதைத்தான் அது திரும்ப நமக்கு அளிக்கும். ரிமோட் கண்ட்ரோல் மூலம் செய்ய முடியும், அல்லது பல முறைகள் இருக்கிறது. செய்ய முடிவெடுத்து விட்டால் யாரையும் தடுக்கும். ஆனால் பேப்பர் பல்லத்தில் தவறு நடக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அது ஒரு நேரம் பிடிக்கும் விஷயம். நேரம் பிடிக்கும் விஷயத்தில் அங்கே அவர்கள் தவறு செய்தால் தெரிந்துவிடும். ஏனென்றால் ஒருவர் சென்று வாக்கில் பூத்திலோ அல்லது மெஷினை கொண்டு வைத்திருக்கும் ஓட்டு எண்ணிக்கை எண்ணப்படும் இடத்திலோ கொண்டு வைத்தால் அங்கே யாராவது போனாலோ அல்லது தவறு செய்தாலோ அந்த தவறை உடனே நாம் பார்த்து விட முடியும். ஆனால் மெஷினில் செய்வதை நாம் பார்க்க முடியாது. அதாவது மேனுவலா போய் நீங்க அதாவது ரெண்டு இதுலயும் அந்த சான்சஸ் ஆஃப் அந்த தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இதுல அதிகம், அதுல கம்மின்னு சொல்லலாம். அதுல தவறு நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. தவறு தெரிந்துவிடும். பேப்பர் பலத்தை பொறுத்தவரை தவறு செய்தால் தெரிந்துவிடும். இல்ல, ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க சொல்றது போல இந்தியாவில இந்த பேப்பர் பலட் நடைமுறை இருந்த காலத்துல பெட்டியவே கொண்டு புதுசா பழைய பெட்டி தூக்கிட்டு வச்சாங்க. அதெல்லாம் எல்லாம் வெளியில தெரிந்துவிடும். ஆனா மெஷின்ல அப்படி இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே செய்து கொடுக்க மெஷின் தயாராக இருக்கிறது. சரி சார், நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். நீங்க சொல்வது போல அதை நடைமுறைப்படுத்துறது சாத்தியமா என்பது ஒரு கேள்விக்குறிதான் இல்லையா? சாத்தியம்தான், ஏன் சாத்தியம் இல்லை? உலகம் முழுவதும் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான் போன்ற பெரிய நாடுகள் எல்லாம் பேப்பர் பலட்டில் தான் இந்த தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது பெரிய சவால் எல்லாம் ஒன்றுமில்லை, ஏற்கனவே நாம் நடத்தி கொண்டிருந்த விஷயம்தான். எனவே வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்தினால் நிச்சயமாக அது உண்மைத்தன்மையோடும் வெளிப்படைத்தன்மையோடும் இருக்கும். மக்களுக்கும் நிச்சயமாக யாரும் எந்த குறையும் சொல்ல வாய்ப்பே இருக்காது. எனவே வாக்களிக்கும் வாக்குச்சீட்டு மூலமே நாம் தேர்தல் நடத்த வேண்டும் என்பதுதான் நாட்டுக்கும் நல்லது, ஜனநாயக மக்களுக்கும் நல்லது. உண்மையிலே நீங்க அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. நீங்க சொல்வது போல எதிர்காலத்தில் வாக்குச்சீட்டு முறை வருகிறதா அல்லது 5 ஆண்டுகள் நம்மை ஆட்சி செய்ய போகிறவர்கள் 5 ஆண்டுகள் ஏன் வாக்குச்சீட்டு முறையில் எண்ணிக்கை ஓட்டு எண்ணுவதற்கு நேரம் எடுக்கிறது சொல்லியிருக்க. ஒரு நாள் 2 நாள் ஆகிட்டு போகட்டுமே, வர வழி இல்லை, நேரடியாக சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நாம் உலக நாடு முழுவதும் வாக்குச்சீட்டு முறையில் இருக்கும்போது ஏன் நடத்த மாட்டேங்கிறீர்கள் அப்படி என்று எங்களுக்கு சந்தேகம் வரத்தானே செய்யும். அதாவது இது பொதுவா நம்ம 19 குறை சொல்லக்கூடாது. அதே தேர்தல் ஆணையம் தான் ஓட்டர் ஐடின்ற விஷயத்தை கொண்டு நீங்க சொல்ற அந்த போலி வாக்குகளை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துச்சு. ஸோ எது எப்படியோ நீங்க சொல்வது போல வரப்போகின்ற காலகட்டத்தில் இவிஎம் முக்கியமா அல்லது பேப்பர் பலட் முக்கியமா என்பதை அந்தந்த அரசாங்கம் முடிவு செய்து நீங்க சொல்லும் அந்த 2019 தேர்தலில் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வட மாநிலங்களில் கிட்டத்தட்ட 70-80 தொகுதிகளில் பதிவான வாக்குகளுக்கும் மொத்த வாக்காளர்களுக்கும் உள்ள வித்தியாசம், பதிவான வாக்காளர்கள் மொத்த வாக்காளரை விட அதிகமாக காட்டியது. இதெல்லாம் எந்த விதத்தில் எடுத்துக்கொள்வது? இல்ல உண்மைதான். ஆனா இது ஒரே ஒரு கேள்விதான். அதாவது நம்ம கண்டினியூ பண்ணோம்னா அது ஒரே ஒரு கேள்விதான். நீங்க சொல்ற அந்த கூட்டுல அது பரவலா ஒரு வாட்ஸ்அப் செய்தி பரவச்சு, அந்த செய்தியை ஏன் தேர்தல் ஆணையமோ அல்லது நீதிமன்றங்களோ முன் அது ஏன் வழக்காக மாற்றல? அது ஒரு செய்தியா பரவச்சே தவிர அது கன்சிடரே பண்ணலையே. சோ அது இட் இஸ் அன் ரூமர் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனி பாடி என்றார். அதாவது தனி ஒரு அவங்க மேல ஒரு களங்கமான ஒரு செய்தி பரவுது, அதை இல்லன்னு ப்ரூவ் பண்றது அவங்க கடமை தானே. தேர்தல் ஆணையர்களை நியமிப்பவர்கள் யார்? அவர்கள் சம்பளம் எங்கே இருந்து பெறுகிறார்கள்? இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் உங்களுக்கு புரிந்துவிடும். இதுதான் நடக்கும். தேர்தல் ஆணையம்ல யார் வந்தாலும் ஆளுங்கட்சிக்கு எதிராக சாதகமாகத்தான் இருப்பார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது என்றால்
மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி நடந்துதான் அந்த மாற்றத்தை உருவாக்குகிறார்கள். இல்லை என்றால் இந்த குளறுபடியெல்லாம் நடக்கத்தான் செய்யும். நிச்சயமாக அது தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டிய முடிவு. அதை தாண்டி மக்களும் அதற்கான போராட்டங்களை முன்னெடுப்பதால் நிச்சயமாக தேர்தல் ஆணையம் பணிந்து வரும். அதுதான் உண்மையான ஜனநாயக முறையாக இருக்க முடியும் என்பதே என் கருத்து. அரங்கத்திற்கு வருகை தந்த தமிழ் தேசியவாதியும் அரசியல் வல்லுநர் அவர்கள் திரு ராஜ்கண்ணி அவர்களுக்கு நமது வைபரோய் சேனல் வழியாக நன்றிகளை தெரிவித்துள்ளோம். நன்றி சார். நன்றி.